ஏதர் டாக்கீஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் சமூகம் ஃபவுண்டேஷன் ஜாலி ஹோம் நிறுவனர், சமூக சேவகர், நல்ல தூய மனிதர், மனிதம் திரைப்படத்தினுடைய இயக்குனர், தேசிய விருது பெற்ற சமூக சேவைக்காக தேசிய விருது பெற்ற அற்புத மனிதர் நம்ம இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீனி. வணக்கம் சார். நீங்கள் உங்களுடைய சமூகம் ஃபவுண்டேஷன் ஜாலி ஹோம் அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த எனக்கு சின்ன வயசில் என்னுடைய பெற்றோர்கள் மூலயமா திருமண விழாக்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எச்சி இலையை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல போடுவோம். அப்படி போடும்போது அங்கே சில நரிக்குறவர்கள், அப்போ அவங்க நரிக்குறவர்கள்னு தெரியாது, அந்த நரிக்குறவர்கள் ஒரு டப்பாவில் வேஸ்ட் ஆகக்கூடிய ஸ்வீட்டையோ காரத்தையோ உணவுப் பொருட்களையோ அதில் எடுத்து வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து கடந்து போன எத்தனையோ பேர்களை நானும் ஒருத்தன். அது ஒரு 7-8 வயசு காலகட்டங்களெல்லாம் அது சாதாரணமாக பார்த்துட்டு அவங்களாம் ரொம்ப சபிக்கப்பட்டவர்கள் போல், அப்படி தானே நம்ம ஒரு இளமை காலத்தில் நினச்சிருப்போம், சாதாரணமான ஒரு நினைப்பு. அப்படி கடந்து போயிட்டேன். ஆனால் என்னுடைய ஒரு 30 வருடத்தில் நான் சம்பாதிச்சு, நான் ஒரு தொழில் மூலியமாக நான் என்னுடைய விளம்பரத்துறை, நான் குரல் வளமோட இந்த ரேடியோ தொலைக்காட்சிகள் எல்லாம் விளம்பரங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வரக்கூடிய காலகட்டத்தில் திரும்பவும் பாண்டிச்சேரியில் நான் செட்டில் ஆகும்போது பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னலில் அதே நரிக்குறவு சமுதாய மக்களை திருப்பியும் பார்க்குறேன். திருப்பியும் அதே நிலைமையில் சிக்னலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, குப்பையிலேருந்து பொறுக்கி சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ ஒரு உந்துதல், ஒரு சின்ன வயசில் பார்த்த அந்த ஒரு சின்ன விஷயம், நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த காலத்தில் நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியல, செய்ய முடியல. ஆனால் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம். என்னுடைய அலுவலகத்துக்கு முன்னாடியே ராஜா தியேட்டர் சிக்னலில் அவங்க டாய்லெட் போவாங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க, அங்கேயே குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க, அங்கேயே திரும்பியே எச்சி துப்புவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்து எரிச்சல் அடைஞ்ச ஒரு சாதாரண மனுஷனாக தான் நானும் இருந்தேன். அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா என்னால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூட ஒரு சூழ்நிலை கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கே நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் நான் இல்லை. இருந்தாலும் நம்மளால் என்ன சின்னதாக என்ன முடியும் அப்படின்னு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு என்னோடய லேப்டாப்பில் படம் போட்டு காமிக்கிறது, பொட்டலம் சாப்பாடு வாங்கி தரது, ஸ்நாக்ஸ் வாங்கி தரது, அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம். நாளடைவில் அது ஒரு என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமே, இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெற்றவங்க அந்த குழந்தைங்களை பிச்சை எடுக்க விடுறதுல ஈடுபாடு காமிக்கிறாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. அப்போ அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன வழி? அப்போ என்கிட்ட எந்த வசதியும் கிடையாது. இப்போ முதலாக நான் விளம்பரம் செய்து கொடுக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் ராம் தங்கநகை மாளிகை ரமணி சாரை போய் பார்த்து கேட்குறேன், இந்த மாதிரி இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒரு வேன் வேணும், அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகணும், ஒரு வேன் வேணும். எடுத்த உடனே காசு எடுத்து கையில் கொடுத்து என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு என்னை அனுப்பிச்சி வச்சார். அப்போ ஒன் மேன் ஆர்மியாக நான் தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறேன். டிரைவர் யாரும் கிடையாது, தனியாக கூட்டிகிட்டு போகிறேன், திருப்பி கொண்டாந்து திரும்பி அதே பிளாட்ஃபாரத்தில் விட்டுறேன். இதுதான் என்னுடைய ஆரம்பகால அந்த சமுதாயத்துக்காக நான் முன்னெடுத்த ஒரு பணிகள். அது ஒரு 1.5 வருஷம் இப்படியே போகுது. ஆனால் அதில் எனக்கு பெரிய தடங்கல்கள் என்னென்னா, அடுத்த நாளைக்கு போகும்போது அந்த குழந்தைங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, யூனிஃபார்ம் இருக்காது, எந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்க நான் தேடி போகணும், குளிச்சிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும், ரெகுலரைஸ் பண்ணணும், அவங்கள ஒரு முழுமையான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அவங்கள பிளாட்ஃபாரத்துலேருந்து முதல்ல மாற்றணும். அப்போ அவங்களுக்கான ஒரு இல்லத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த ஜாலி ஹோம். ஒரு 7-8 குழந்தைங்களுக்காக வேண்டி முதல்ல அந்த குழந்தைங்களை எடுத்து நாங்களே ஒரு சமையலுக்கு ஒரு அம்மா போட்டு, டிரைவருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆள் போட்டு, டெய்லி காலைல குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து, ஒரு வீட்டிலேருந்து நார்மலாக ஒரு குழந்தைங்க எந்த அளவுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களோ அப்படி ஒரு சிஸ்டத்தை ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைங்கள் அளவுக்கு நாங்கள் ஒரு ஜாலி ஹோம் வளர்ந்து ஒரு 300 குழந்தைங்களோட இன்றைக்கி நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். கிரேட் சர்வீஸ் சார், கிரேட் சர்வீஸ். ரொம்ப தேவையான ஒரு சேவை பண்ணிகிட்ருக்கீங்க.
ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கல்வி பணி, அவங்களுடைய வாழ்வியல் வந்து முன்னேற்றத்துக்கு மிக சிறந்த சேவை. வாழ்த்துக்கள். அடுத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க, உங்களுடைய சமூகம் ஃபவுண்டேஷன்ஸுடைய செயல்பாடுகள் எப்படி வந்து உங்களுக்கு உந்து சக்தியாக இன்ஸ்பிரேஷனாக ஆச்சுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. திரைப்படத்துறையில் உங்களை பலகாலமாக எனக்கு தெரியும். உங்களுடைய வாய்ஸ் அப்படி ஒரு பிரமாதமான வாய்ஸ், அத்தன்டிக் வாய்ஸ். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் உங்கள் குரலில் தியேட்டரில் நாங்கள் கேட்டிருக்கோம். நிறைய எண்ணற்ற விளம்பர படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த திரைப்படத்துறையில் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வர்றதுக்கான என்ன இன்ஸ்பிரேஷன், என்ன காரணம், என்ன எங்கேருந்து அந்த ஆர்வம் வந்துச்சு? சரி, பேசிக்காகவே நான் இருக்கக்கூடிய அந்த விளம்பரத்துறையே திரைப்படத்துறையை சார்ந்தது தான். ஸோ எந்த ஒரு கலைஞனுக்கும் நம்மளை மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா திரைப்படம் தான் அல்டிமேட். வாழ்க்கையில் வந்து திரைப்படம் இயக்கணும், இல்லை திரைப்படத்தில் நடிக்கணும், இப்படி தான் பெரும்பாலும் இருப்பாங்க. பட் அதுக்கான முத்தாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஒன்று சீரியலுக்கு போகணும், இல்லை நாடகங்கள் இருக்கணும், இல்லை இந்த விளம்பரத்துறைகள் இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் ஆரம்பிச்சிட்டது. என்னுடைய கனவு ஒரு திரைப்பட இயக்குனராக ஆகணுங்கிறது என்னோட சின்ன வயசுலேயே இருந்தது. கதையெல்லாம் ரெடி பண்ணுவேன், ட்ராமாஸ்லாம் போடுறது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக என்னால் டைரெக்டாக போய் முன்னெடுக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் 7 பேர், எங்கள் அப்பா அம்மா ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து திரைத்துறையில் சாதிக்கணும்லாம் நிற்க முடியாது. அப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குரல் வளம். ஸோ அந்த குரலை வச்சுட்டு நான் விளம்பரங்களுக்கான ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தேன். விளம்பர பணிகளை செய்துட்டு விளம்பர குரல் கொடுக்குறதும் முதல்ல இலங்கை வானொலியில் தான் முதல்ல நான் குரல் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆமாம், சர்வதேச ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கையின் சர்வதேச ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நான் முதல்ல விளம்பரங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்து, அப்புறமா இந்த லோக்கல் கேபிள் டிவி மீடியாக்கள்லாம் வர டிவி விளம்பரங்கள், அப்போல்லாம் VHS கேசட்னு சொல்லுவோம். அந்த காலத்துலேயே அந்த கேசட் கேமராவில் சின்னதாக விளம்பர படங்கள் எடுத்துகிட்டு, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இப்போ இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம். ஆனால் என்ன வந்துட்டு இந்த துறையிலேருந்து விட்டுட்டு என்னால் போயிட்டு சினிமாக்குன்னு நிற்க முடியலை. சினிமாக்குன்னு தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சது சின்ன வயசில். ஆனால் சினிமாக்குன்னு போய் என்னால் நின்று அதில் சாதிக்கணும்னு போக முடியல. ஏன்னா வாழ்வாதாரத்துக்கு அந்த விஷயம் இங்கே தடைப்பட்டுச்சு. இப்போ இதை தொடர்ந்துக்கிட்டே பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த இடையில வந்துட்டு இந்த தொண்டு நிறுவனம் சார்பாக அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறது. ஸோ இதில் ஒரு 15 ஆண்டுகள். ஸோ அதனால் அந்த கனவு உள்ளே இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 300 குழந்தைங்களுக்கான இல்லம் திருச்சியில் புள்ளம்பாடின்னு ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்த நான், அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 குழந்தைங்களை பாதுகாத்துட்ருக்குறோம். இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு 150 குழந்தைங்க, கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைங்க ரெசிடென்ஷியலாக வச்சு காப்பாற்றிட்டுருக்குறோம். இன்றைக்கி ஒரு தன்னிறைவு அடைஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொண்டு விஷயத்தில் முழுமையாக அடைஞ்சிட்டேனான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இல்லம், அவங்களுக்கான ஒரு இல்லத்தை திருச்சியில் புள்ளம்பாடி கிராமத்துலேயும் கட்டிட்டேன். பாண்டிச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கான ஒரு இல்லம் கிருஷ்ணா நகர் ஃபர்ஸ்ட் கிராஸில், கிருஷ்ணா நகர் 11th கிராஸில் பசங்களுக்கான ஒரு இல்லம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு ஒரு தண்ணீரை வேணான்னா ஓகே, ஒரு கோவிலை கட்டிட்டேன், கர்ப்பகிரகங்களாக என் குழந்தைங்களை கொண்டாந்து வச்சுட்டேன், பக்தர்கள் வந்து இனிமேல் பார்த்துக்குவாங்க. இனிமேல் எனக்கான ஒரு கனவை தேடி போகணும், என்னுடைய கனவு சினிமாங்கிற ஒரு கனவை தேடி போகணுன்ட்டு தான் ஒரு ரொம்ப வயசுக்கு முன்னாடியே நான் கற்பனை பண்ணி வச்சுருந்த ஒரு கதையை மனிதம் அப்படின்னா, இன்றைக்கி திரைப்படத்துறையில் மனிதத்தை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க. ஆனால் அந்த மனிதம் அப்படிங்கிற டைட்டில் மேபி எனக்காக வேண்டி வெயிட் பண்ணிச்சோ என்னவோ தெரியல. அது தோணும்போது மனிதம் அந்த டைட்டில் நமக்காக கிடைச்சிருக்கு. அந்த 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 விஷயத்தில் இன்றைக்கி நம்ம தன்னிறைவு அடைஞ்சு இன்றைக்கி படம் எடுத்து முடித்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் வர வந்திருக்கிறோம். கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். நல்லா சொன்னீங்க. எப்படி அந்த திரைப்பட கனவு பற்றி சிறு வயதிலிருந்து உங்களை உள்ளுணர்வு சொல்லி ஒரு தன்னிறைவு அடைந்து சமூக பற்றோடு சில சேவைகள்லாம் பண்ணி அடுத்து உங்களுடைய கனவுக்கு கரெக்டான ட்ராக்குக்கு இப்போ வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மனிதம் திரைப்படத்தை பற்றி பேசுவோம். அந்த மனிதம் திரைப்படத்தினுடைய கதை, அந்த கரு, இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? முதல் படமாக? ஆக்சுவலாக இந்த படத்தோட பேர் வந்து மரண யோகம் அப்படின்ட்டு தான் நான் முதல்ல டைட்டில் வச்சுருந்தேன். எப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய மரணத்தை உணர்கிறானோ அவனுடைய வாழ்க்கை யோகம் அப்படின்ட்டு தான் நான் என்னோட புரிதல் அப்படி இருந்துச்சு. அப்புறம் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சென்டிமெண்ட்ஸ் காரணமாக மனிதம்னு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதம் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த கதையை பொறுத்தளவில் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி என்னோடய குடும்பம்னா என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் எனக்கு விஜய் மாமான்னு ஒருத்தர் ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ரொம்ப இளம் வயசு, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 35-40 வயசு தான் இருக்கும் அந்த டைமில். ரொம்ப குடும்பத்தை ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா கேள்விப்படுறோம் அவர் மாரடைப்பால் இறந்துடுறாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்ன குழந்தைங்க அவருக்கு, இளம் வயது மனைவி. ஸோ அந்த டைமில் எனக்கு யோசித்த ஒரு விஷயந்தான் இந்த மரண யோகத்தோட, இந்த மனிதத்தோடைய கதை. அப்போ ஒரு சின்ன வயசில் ஒரு மனிதன் இறந்துட்டதுக்கப்புறம் அவன் எதையெல்லாம் இழக்கிறான், அவங்க மனைவி அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பெற்றவங்க அவங்க துடிச்சதெல்லாம் பார்க்கும்போது இது இந்த சொசைட்டிக்கு சொல்லணும். ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போ வேணாலும் நிகழும், இது எல்லாருமே உணர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இதை இன்னும் நல்லா அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னாக்க நான் ஒரு கரு வச்சுருந்தேன். இதை ஒரு திரைப்படமாக எடுத்து இதை மக்கள்கிட்ட காமிக்கணும். வியாபார ரீதியாகவோ வர்த்தக ரீதியாகவோ கமர்ஷியலாக இதை யோசிக்கவே இல்லை. இது எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய முதல் திரைப்படமாக நான் ஒரு 4 குத்துப்பாட்டு, மரத்தை சுற்றி 4 காதல் பாட்டுலாம் வச்சு நல்ல அழகான திரைப்படத்தை எடுத்துருந்துருக்கலாம். பட் என்னுடைய முதல் படமே எனக்கு தெரியும் இது அவார்டு ஜேர்னல் தான். இது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் எடுத்து கொடுத்துறாது. யாரையும் மிகப்பெரிய நடிகர்களை வச்செல்லாம் இதில் எடுத்துடவும் முடியாது. ஏன்னா இந்த கதையை நடிக்கிறதுக்கு பெரிய சினிமா கலைஞர்கள்லாம் தயங்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதை பார்த்தா மனிதர்களுக்கு புரியும், வாழ்க்கையில் மரணம் என்னைக்கு வேணாலும் நிகழும், ஆனால் அதுக்குள்ளே நம்ம எப்படி வாழணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னா, நீ ரொம்ப சந்தோஷமாக அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதெல்லாத்தையும் அனுபவித்து வாழணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படி உதவி பண்ணி வாழணும், பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சு வாழணும். யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ, ஒரு மனிதனாக பிறந்தன்னா உன்னோட கடமை யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களை நீ கொடுத்துட்டு போகணுமோ அதை சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணு. அதுக்காக எனக்கு 50 வயசுல தான் சம்பாதிக்க முடியும், 60 வயசுலாம் சம்பாதிக்க முடியுன்ட்டு கிடையாது. இப்போ என்ன உன்னால் முடியுமோ அதை அட்லீஸ்ட் பணம் காசு இல்லைன்னா கூட அன்பையாவது கொடுக்க முயற்சி பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மனிதன் படத்தில் நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நல்ல கான்செப்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தற்போதைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அருமையான கான்செப்ட். மனிதன் திரைப்படத்தை நீங்கள் யோசித்த பிறகு முழுக்க புதுச்சேரி கலைஞர்களை வச்சு பண்ணணும்னு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு, அந்த ஐடியா எப்படி ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு ஃபைனல் அவுட்புட் ரிலீஸ் அளவுக்கு வந்திருக்கு, அது முழுக்க பாண்டிச்சேரி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த அனுபவத்தை பற்றி. ஆக்சுவலாக நானும் எல்லாரும் மாதிரியும் தான் முதல்ல இதை சினிமா கலைஞர்களை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு தான். நான் மிகப்பெரிய ஒரு நடிகர், அவங்க ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சு தான் நான் இதை முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் அப்படி தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அந்த டைமில் டிமானிட்டைசேஷன் கரெக்டாக 2 நாள் தான் இருக்குது ஷூட்டிங் ஏலகிரியில் போகிறதுக்கு. டிமானிட்டைசேஷன் டைமில் இருந்த கேஷெல்லாம் கொண்டு பேங்கில் போட வேண்டிய அந்த நிர்பந்தத்தில் அந்த படம் அந்த டைமில் எடுக்க வேண்டிய கால தாமதம் அப்போ அது ஒரு ட்ராப் அவுட் ஆச்சு. அப்புறம் இடையில நான் இந்த சமூக தொண்டு பணிகள் அப்படி இப்படின்லாம் போனதுனால கொஞ்ச நாள் அதில் கொஞ்சம் கேப் கிடச்சிது. அந்த டைமில் பாண்டிச்சேரியில் எனக்கு நிறைய கலைஞர்களுடைய தொடர்பு கிடச்சிது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சினிமா துறையிலையும் இருக்கிறேன், விளம்பரத்துறையில் இருக்கிறோம், டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டஸ்ட்ரியல் ஃபிலிம்ஸு இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் பாண்டிச்சேரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. இப்போ என்னுடைய தாக்கம், ஓகே நம்ம ஏற்கனவே செய்யணும்னு நினச்சிருந்த அந்த திரைப்படங்களில் ஜெயிச்ச மக்களை வச்சே திருப்பியும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை ஏன் முழுக்க புதுமுகங்களை வச்சு பாண்டிச்சேரியில் கூடிய கலைஞர்களை மட்டுமே வச்சு நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தைரியம் தான் அது. இது எந்த ஒரு இயக்குனருமே யோசிப்பாங்க, கேஸ்டிங் இல்லைன்னா படம் ஓடாது, வர்த்தக ரீதியாக வணிகத்து ரீதியாக அது சம்பாதிக்காதுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஆனால் நான் இது எனக்கு வர்த்தக ரீதியாக எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு என்னுடைய சப்ஜெக்ட், நான் நினச்ச இந்த ஒரு கதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் போதும். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, நல்ல புகழ்பெற்ற நடிகர்கள் ஒருத்தவங்க அதை நடித்தா என்னோட இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது அவருடைய படம் இவரோட படம் தான் போகும், மனிதம்ங்கிற கதை வெளியில் போகாது. அப்போ இதை சம்பந்தமே இல்லாத முகம் தெரியாத மனிதர்கள், மக்கள்கிட்ட பிரபலமாகாதவங்க இதுக்குள்ளே முகம் காமிச்சாதான் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உண்மையான ஒரு உரு கொடுக்க முடியும். ஒரு உண்மையிலேயே இதை நடிகர்களாக இருந்து அதை பண்ணுறதை விட நடிகர்கள் அல்லாத ஒரு சமுதாயம் உள்ளுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே இருந்தால் அந்த யதார்த்தம் எனக்கு இந்த கதை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட இது 10 வருஷமாக இதுக்கான பிளான்ஸ் நடந்துச்சு. 10 வருஷமாக எங்களால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால் பாண்டிச்சேரி கலைஞர்களை மட்டுமே வச்சு எடுப்போம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலே ஷூட் பண்ணோம்.
இங்கேயே எடிட் பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய டப்பிங் கலைஞர்களை வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டுடியோலேயே டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணி எல்லா விஷயங்களும் முழுக்க இந்த படத்தோட முழு வடிவத்தையும் இங்கே பாண்டிச்சேரியிலே உருவாக்கணும். சிறப்பு. பாண்டிச்சேரி கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு, எத்தனை நாள் இதை ஷூட் பண்ணீங்க, எப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, எந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில், அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி ஆர்டிஸ்ட்லாம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய ஒரு கனவாக இருந்துச்சு, ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் நிறையா ஷூட்டிங்லாம் போய் பார்த்துருப்பீங்க. பெரிய ட்ராக் அண்ட் ட்ராக், கேரவனு, ட்ராலி, லைட்ஸு இதெல்லாம் வச்சுட்டு பிரம்மாண்டமான ஒரு ஷூட்டிங்காக தான் நிறையா மக்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ என்னுடைய ஒரு இது என்னென்னா, இது ஒரு சினிமாத்தனமே இல்லாத ஒரு சினிமாவாக இருக்கணும். ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கவே வேண்டாம் ஷூட்டிங்கில். யதார்த்தமான ஒரு விஷயம் எனக்கு தேவை. ஸ்க்ரீனில் படம் பார்க்குற மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் டெக்னிக்கலான விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல கேமரா வேணும். ஆனால் அதுக்காக ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சுட்டு தான் ஷூட் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு 50-60 கலைஞர்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 5-6 பேர் தான் இதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் கேமராமேன், டைரக்டர். ஒரு 4-5 பேர் தான் இதுக்கான பணிகளை செய்தோம். அதை சிங்கிள் கேமரா, ஒரே ஒரு கேமரா வச்சுட்டு இதை நாங்கள் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு சினிமாவை கொடுக்கணும். கண்டிப்பாக இதனுடைய ஜேர்னல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் கதைகளை கொண்டு போனால் அதுக்கான டெக்னிக்கல் விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த கதைக்கு எனக்கு ஒரு நிறைய கேமரா செட்டப்போ, நிறைய லைட்டிங்ஸோ, ஏன்னா எல்லாமே டேலே நடக்கக்கூடிய விஷயங்கிறதுனால மேக்ஸிமம் டே லைட் எஃபெக்டை வச்சுக்குள்ளே கொண்டாந்துக்கிட்டோம். அப்புறம் அதை டிஐயில் அதில் கலர் கரெக்ஷன் பண்ணி போங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால சிங்கிள் கேமரா வச்சுட்டு எந்த லைட்ஸுமே யூஸ் பண்ணலை. ஒரு சில சீன்ஸுக்கு வந்து நைட் எஃபெக்ட்டுக்கு தேவைப்பட்ட இடத்துல லைட்டு தேவைப்பட்டுச்சு தவிர லைட்ஸ் கிடையாது. ஒரே ஒரு கேமரா, கிம்பிள் கிடையாது, ட்ராக் அண்ட் ரேலி கிடையாது. பரணி செல்வன் சொல்லிட்டு ஒரு கேமராமேன், அற்புதமான ஒரு கலைஞர், மிக அழகாக தோல்லையே சுமந்துட்டு முழு படத்தையுமே நமக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாண்டிச்சேரி கலைஞர்கள் ஒரு சில பேர் சினிமாவில் தலை காமிச்சிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் எல்லாருக்குமே வசனங்கள் பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் கிடைச்சிருக்கு. யாரும் வந்துட்டு பணத்தை எதிர்பார்த்து வரலை. யாருக்குமே வந்து நாங்கள் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இதில் நடிக்கிறதுக்குன்னு காசெல்லாம் கொடுக்கல. எல்லாருமே பேட்டாவை தவிர எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து ஷூட் பண்ணோம். தொடர்ந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஷெட்யூலில் 30 நாட்கள் தொடர்ந்து ஷூட் பண்ணி முடித்து இதில் ஒரு 5 பாடல்கள் வேறு இருக்குது. எல்லாமே ஒரு யதார்த்தமான, இதில் ஒரு சினிமாத்தனத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு வாழ்வியல், நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இந்த சினிமாவில் நீங்கள் பார்க்கலாம். வெரி நைஸ். இப்போ புதுவை கலைஞர்கள் நீங்கள் வந்து அந்த சீன்ஸை கன்சீவ் பண்ணி ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது சேலஞ்சிங்காக இருந்ததா? எப்படி அது உங்களுடைய அவங்கள இயக்கிய அனுபவம், அவங்க எந்த அளவுக்கு அந்த கேரக்டராக வந்தாங்க உள்ள, அந்த நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதெல்லாம் எப்படி நீங்கள் அதை வேலை வாங்கினீங்க? ஹவ் யூ கெட் எக்ஸ்ட்ராக்ட் த ஆக்டிங் ஃப்ரம் த ஆக்டர்ஸ்? முதல்ல இந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் பொருந்துவாங்கங்கிற ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே பழக்கப்பட்ட கலைஞர்கள், எல்லாருக்குமே நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே தெரியுது. இவர் இன்னார் என்றுங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த சீன் கொடுத்தா, இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது எதுக்கு நம்ம பார்க்குறோம், நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க. இந்த ஆடிஷன் டைம்லலாம் ஒரு சில பேர் கேரக்டர்லாம் கொடுத்து நடிக்க வச்சு பார்க்குறோம். அவ்வளோதான், அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே யாரையுமே மாற்றலை, எந்த ஒரு கேரக்டருமே கூட நம்ம பெருசாக மாற்றலை. இவங்களுக்கு இந்த கேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்பாட்டில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப யதார்த்தமாக அவங்க பக்கத்தில் போய் இருந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு தடவை சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன வருமோ, யாரையுமே நாங்கள் இங்கே நடிக்க வைக்கல. ஒருத்தவங்களை கூட நடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நடிச்சிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு என்ன வரும், உங்களோட இயல்பில் இதான் டயலாக், இந்த டயலாக்கை உங்களோட இயல்பாக நீங்கள் நடித்து கொடுத்துருங்க. நீங்கள் படத்தில் பார்க்கலாம், ஒரு கேரக்டர் கூட படத்தில் நடித்த மாதிரி இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துருப்பாங்க உள்ள. எக்ஸலன்ட். எல்லாருமே யதார்த்தமாக பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு மெயின் ரோலில் இருந்துட்டு சின்ன கேரக்டர் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே ஒரு நடிப்பு அப்படிங்கிறதே தெரியாது. எல்லாம் யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. நான் அவங்களாவே விட்டேன். அதனால தான் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்வியலாக உள்ள அமைஞ்சிருக்கு. கிரேட். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு இயக்குனர் வந்து தான் என்ன யோசித்து வச்சுருக்காங்க அதை கிளியராக
ஒரு ஆக்டர்கிட்ட சொல்லி உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை உங்களுடைய எமோஷனை தகுந்தபட கொடுங்கன்றது வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது, அந்த ஸ்பேஸ் ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிறதுன்றது வந்து அந்த கேமராக்குள்ளார அந்த ஃப்ரேம்குள்ளார கொடுக்குற ஸ்பேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங். அது மிக சில இயக்குனர் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் முதல் படத்திலேயே அதை கையாண்டிருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். ரெண்டாவது, இந்த ப்ராஜெக்டில் மனிதம் திரைப்பட ப்ராஜெக்ட்ஸில் மியூசிக் டைரக்டர் தேனிசை தென்றல் தேவா சாருடைய சன், அவார்ட் வின்னிங் மியூசிக் டைரக்டர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங், அப்புறம் இந்த மனிதம் படத்தினுடைய அடுத்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கா, எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் எந்த ஒரு திரைப்படத்தையுமே எடுத்துகிட்டு எடிட் பண்ணி பார்த்தா ராவாக தான் தெரியும். ஸோ இசை தான் ஒரு படத்தை வந்துட்டு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பாவான்னு பார்த்தீங்கன்னா இசை தான். ஸோ அதை எங்களுக்கு நெருக்கமான எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா தான் எங்கள் எல்லாருக்குமே வந்தார். மோரோவர் எங்களுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் கிருஷ்ணாவுடைய நட்பு வட்டத்தில் அவர் இருந்ததுனால நாங்கள் வேறு எந்த சாய்ஸுக்குமே போகல. வேறு யார்கிட்டையுமே இது பண்ணி டைரெக்டாகவே அவரை தான் சந்தித்தோம், அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம். ஸோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டு வேணும் இல்லையா, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாடல்கள் வேணும். அப்போ விஷயத்த சொல்லும்போதே எந்த ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இசையமைப்பாளர்களும் கேள்விப்பட்டிருக்கேன், 4-5 டியூன் போட்டு தருவாங்க, அதில் எது வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்களோ சூஸ் பண்ணிக்குவாங்க. அது ஸோ நாங்கள் ஆப்ஷனே கொடுக்கல. இந்த சீனுக்கு இந்த வரிகள் தான் சொல்லி வரிகளை கொடுக்குறோம். அவர் ஒரே ஒரு டியூன் போட்டு தர்றாரு. அந்த டியூனு அவ்வளோ அழகாக அமைஞ்சுது. படத்தில் இருக்கக்கூடிய 6 பாட்டுமே இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறோம், வரிகளை கொடுத்துட்றோம். ஒரே ஒரு டியூன் தான் அவர் போட்டு கொடுக்குறாரு. அந்த ஒரு டியூனும் அவ்வளோ பெஸ்ட்டாக அமைஞ்சுது. ஏன்னா அவர் வந்து பெஸ்ட்டு இசையமைப்பாளருங்கிற பிரசிடென்டல் அவார்டு ஜனாதிபதிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வாங்கின முதல் படம் எங்கள் படம் தான். வா. ஸோ அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவர் இசையமைக்கக்கூடிய முதல் படம் மனிதம், எங்களுடைய படம். ஸோ அந்த வகையில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, அதே மாதிரி பாடல்கள் முதல்ல முடிச்சிட்டோம். திருப்பியும் படங்கள்லாம் முடிஞ்சு கொண்டு போய் ஆர்ஆர் ஸ்கோரிங் பண்ணும்போது, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக நான் ஒரு சில சேஞ்சஸ் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் இதில் இந்த ஃபீல் வரலான்ட்டு, அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு சீனுக்கும் அவர் ஆர்ஆர் அமைச்சது, அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ எங்கே எமோஷன் தேவையோ அங்கே எமோஷன் தேவை, எங்கே காமெடிக்கு தேவையான மியூசிக் தேவையோ அங்கே காமெடிக்கு தேவை, எங்கே சில நேரங்களில் சண்டைகள் இருக்குமோ அந்த இடத்துக்கு தேவையான மியூசிக் கொடுத்துருப்பாரு. எதுக்குமே நாங்கள் வந்துட்டு ஒரு மாற்று கருத்தை சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் இசை வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா கமர்ஷியலாகவே பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க, இதுக்கு வந்து அவர் ஆப்ஷனே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய சீன்ஸ் இருந்திருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்த வாழ்க்கை உள்ளே இருக்கிறதுனால அவருக்கு என்ன உள்ளே தோணுச்சோ அதை அவ்வளோ அழகாக இசையில் கொடுத்துருக்குறாரு. அதை அந்த சீனோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் நம்மளை வந்து நெஞ்சை உருக்குற அளவுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே. நைஸ். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் சொல்கிற இந்த தீம்க்கான படத்துக்கு கண்டிப்பாக ஹெனியன்ஸ் தான் ஆகும் அவருடைய மியூசிக்கு. வாழ்த்துக்கள். அடுத்து இப்போ மனிதம் திரைப்படம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் கட் எடிட் பண்ணி சவுண்ட் மிக்சிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்றைக்கு ஆடியோ ரிலீஸ், எப்போ படம் ரிலீஸ், அது ஓடிடி தளத்தில் வருதா இல்லை தியேட்டரிக்கல் ரிலீஸ் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக ஒரு திரைப்படத்தை தியேட்டருக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அது எல்லா பொது ஜனத்தையும் போய் ரீச் ஆகுங்கிறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் எங்கள் ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜும் நாங்கள் எல்லாருமே தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் தான் முழுக்க இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வரக்கூடிய ஜனவரி 2025 ஜனவரி 21ஆம் தேதி பாண்டிச்சேரி லெனின் வீதியில் இருக்கிற சண்முகா சினிமாஸ் அந்த திரையரங்கில் பாண்டிச்சேரி முதல்வர் வராங்க, திரைப்பட இயக்குனரும் நடிகரும் பாக்யராஜ் சார் வராரு. மற்றபடி நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல், ஃபில்ம் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேரோட முன்னிலையில் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளரும் வராங்க. ஸோ இவங்களோட முன்னிலையில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நமக்கு வந்து ஜனவரி 21 6 மணிக்கு வச்சுருக்குறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 15 நாட்கள் தேவைப்படும் ப்ரமோஷனுக்கு. ஸோ அநேகமாக பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து திரையரங்கில் வெள்ளித்திரைகளை நம்ம காணலாம். பெரிய கனவு நினைவாகுது. வாழ்த்துக்கள். ஏன்னா புதுச்சேரி கலைஞர்கள் வந்து இந்த உங்கள் படத்தில் பங்கேற்றுட்டு ரொம்ப ஆர்வத்தோட படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தது என்னால் உணர முடிஞ்சிச்சு. அந்த கனவு நினைவாகுது. மனிதம் திரைப்படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல்.
அது தெரியுது. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஜேர்னல். உங்களுடைய கனவு ப்ராஜெக்ட் இப்போ இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு உங்கள் மைண்ட்லேருந்து. ஓகே, ஒரு படம் நீண்ட நாள் ஒரு கனவு ஒரு திரைப்படமாக வடிவெடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் அடுத்து உங்களுடைய கனவு ப்ராஜெக்டாக அடுத்து என்ன பண்ணுறதா வித்தியாசம், என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஸோ நமக்கு ஒரு இயக்குனராக நமக்கு உருவாகிறதுக்கு முதல் படம் தான் பிள்ளையார் சொல்லி போடணும். ஸோ எப்போதுமே முதல் படம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளை நிலைநாட்டுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய இந்த துறையில் நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த படங்கள் இயக்கணுங்கிற மாதிரியான மிகப்பெரிய கனவுகளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. யதார்த்தமான சப்ஜெக்டாக தான் கொடுக்கணும். கமர்ஷியல் லெவலுக்கு தான் ஊரில் நிறைய பேர் நிறைஞ்சு கிடக்குறாங்க. ஸோ வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே அட்வைஸ் பண்ண வரல. நம்ம அட்வைஸ் பண்ணாலும் இங்கே யாரும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நீ சொல்லாமே போயிடக்கூடாது. நீ மனிதனாக பிறந்த எந்த ஒரு மனிதனுமே நீ எப்படி இருக்கிறங்கிறது முக்கியம் கிடையாது. சரியா? ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய யோக்கியவானாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த அட்வைஸை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தாராளமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ சின்ன சின்ன விழிப்புணர்வு. ஸோ இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு வந்துட்டு எல்லாருமே பல விதங்களில் கொடுத்துட்ருக்குறாங்க. கேள்றான்னு சொல்லி ஒரு அடி விட்டு கேட்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பதிவு பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா விழிப்புணர்வுங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தா, மனிதன் திரைப்படத்தை பார்த்தா எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நல்லபடியாக வாழ்ந்துடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வெளியில் போவான். வாழ்ந்துடணுயா, சாவரத்துக்குள்ளே நல்லபடியாக வாழ்ந்துடணும். ஸோ எங்களுடைய படம் வந்து இது வந்து ஒரு 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 இறப்பை பற்றியான ஒரு சம்பவம், அதை பற்றியான சூழ்நிலைங்கும்போது நாங்கள் பெருசாக யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த படத்தை நாங்கள் தயாரிக்கலை. இந்த படமே உனக்கு அறிவுரை சொல்லுது. என்னைக்கு வேணாலும் மரணம் நிகழும். மரணம் நிகழ்கிறதுக்குள்ளே நல்லபடியாக வாழ்ந்துரு, உன் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்து, எல்லாரையும் அன்பாக பார்த்துக்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த படத்தின் மூலயமா நம்ம ஒரு அறிவுரையாவோ ஒரு விழிப்புணர்வாகவோ நம்ம சொல்ல வரோம். ஸோ நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா இதில் நான் தன்னிறைவு அடைஞ்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலத்தான் பதில் சொல்லும். அட்லீஸ்ட் 1 மாதம் 2 மாதமாவது இந்த படத்தோட நகர்வு எப்படி இருக்குது. ஸோ முதல்ல திரையில் பார்க்கணும், தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அது ஓடிடியில் வரணும், அதுக்கப்புறம் சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் போகணும். ஸோ அதுவரை இந்த பணிகள் இருக்குது. அடுத்த படத்துக்கான ஆயத்தம் தான் இந்த என்னோட வெள்ள முடி இருந்தாலும் அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி நான் வந்துட்டு அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள தான் காப்பாற்ற முடியும். ஸோ என்னுடைய ஜேர்னல் பாண்டிச்சேரி கலைஞர்களை மேலும் மையப்படுத்தி அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை மட்டுமே மையப்படுத்தி இசைத்துறையில் கூட நான் சொல்கிறது அடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே மையப்படுத்தி உருவாக்கணுங்கிற ஒரு அடுத்த ஒரு எய்மோடு இருக்கிறேன். மிக சிறப்பு. எப்பயுமே ஒரு உண்மையான ஒரு நல்ல வெற்றி திரைப்படம் வந்து ஒரு படத்தை பார்த்துட்ட பிறகு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு கனத்த இதயத்தோட அந்த தாக்கத்தோட அந்த இம்பேக்டோட வரும்போது ஒரு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போதே அவங்க மைண்ட் ஓடும், என்ன படம், வா நம்மளை நல்லா தாக்கியிருக்கு, நம்மளை நல்லா கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல ரிசம்பலன்ஸ் ஆகிருக்குன்ற அந்த ஃபீல் வரும்போது அது கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கும். அந்த வகையில் மனிதன் திரைப்படம் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை பார்த்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்போதே புரியுது. நல்ல ஒரு தாக்கத்தோடு இருக்கிற ஒரு படமாக, ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பாக, மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படைப்பாக வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், வெற்றி பெறும். நீங்கள் இன்வால்வ் பண்ண அத்தனை கலைஞர்களும் மகிழ்ச்சியோடு இந்த படத்தில் தானும் பங்கு பெற்றிருக்குன்ற உணர்வும் கண்டிப்பாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் வந்து மனிதம் திரைப்படத்தில் உங்கள் விஷுவலைசேஷனில் இந்தந்த கேரக்டர்ஸ் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய அளவில் யோசிச்சிருப்பீங்க. திரைப்படத்துறையில் எக்ஸிஸ்டிங்காக நல்லா வெட்ரன் ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ஆப்டான கேரக்டர்ஸில் போட்டோம்னா நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர் வந்து உயிர் பெறும். நீங்கள் நினச்சதை பார்க்கும்போது ஒரு 50-70% அவங்க ஒரு 100% கொண்டு வந்துடுவாங்க. அந்த உயிர்ப்பு தன்மை அந்த கேரக்டர் வந்து அந்த படத்துக்குள்ளார உலாவுன்ற அந்த ஃபீல் எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ அந்த கேரக்டரைசேஷன் டிசைட் பண்ணும்போது எனக்கும் ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி தோணுச்சு?
எப்படி அந்த சமரசம்ன்ற அந்த கேரக்டர் வந்து உள்ளே வந்துச்சு, நான் எப்படி இந்த ப்ராஜெக்டில் ஆன்போர்டுக்கு உள்ளார எப்படி வந்தேன்றதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா. ஆக்சுவலாக மற்ற எல்லா கலைஞர்களுமே என்னுடைய டீம், என்னுடைய உதவி இயக்குனர்கள் அவங்க எல்லாமே சேர்ந்து தான் அதை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பற்றியும் நல்லா தெரியும். லைக் நம்ம என்னுடைய கோ டைரக்டர் அருள்முருகனாக இருக்கட்டும், நம்ம கண்ணன் ராமையாவாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர் ஏகே மணி, இவங்க எல்லாம் தான் எல்லா கலைஞர்களையும் டிசைட் பண்ண. நான் ரொம்பவும் அதில் இன்வால்வ் ஆகலை. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நீங்கள் பார்த்து கொடுத்து சொல்லிட்டீங்க இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு கேரக்டர், இப்போ ஹீரோ கிருஷ்ணராஜ் அமைஞ்சிட்டாரு, அவருக்கு மனைவியாக ஒருத்தவங்களை பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு வில்லனுக்கும் உங்களுக்கும் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2 பேருக்கும் தான். நான் அதுதான் இப்போ நான் சொல்ல வரணும். ஓகே. இப்போ இந்த ஒரு சமரசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை இந்த கேரக்டர் வந்து படத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு கேரக்டர், ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர், இந்த எல்லா சீன்லேயும் வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து சிங்கம்புலியை தான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதில். இப்போ சிங்கம்புலி அவருடைய ஸ்பான்டேனியஸ் இதெல்லாம் தெரியுதுல்ல உங்களுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன்னா எனக்கு நான் எதையுமே யோசிக்கல. எனக்கு டைரெக்டாக யாத்ரா ஸ்ரீனிவாசன் தான் ஞாபகம் வந்தாப்புல. ஏன்னா எனக்கு மைண்டில் ஆப்ஷன் இந்த கேரக்டர் யாருன்னா நானாக உங்கள்கிட்ட சொல்லலை, ரொம்ப நாளாகவே நான் சொல்லலை. எல்லாம் நெருக்கத்தில் வந்து, ஏன்னா நீங்கள் எவ்வளோ பிஸியாக யாத்ரா கலை குழுமத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கால் ஷீட்டு உங்களுடைய நாட்கள் கிடைக்குமாங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு பொறுமையாக இருந்து எல்லா கலைஞர்களையும் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நான் உங்களுக்கு கால் பண்ணி, ஸ்ரீனிவாசன் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, இதை நீங்கள் தான் பண்ணணுன்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கூட கேட்கல. இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் அதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஒரு 20 வருட நட்பு, இதுவரை நம்ம அப்படிலாம் ஒரு விஷயம் நம்ம கேட்டுக்கிட்டதும் கிடையாது. அப்போ நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம உடனே ஓகே சொல்லிவிட்டு உடனே நடிக்கவும் வந்துட்டீங்க. அது நடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கேரக்டரை இந்த ஒரு 20 நாள் ஷூட்டிங்கில் நடித்ததுனால உங்களுக்கான அனுபவம் கண்டிப்பாக இதுக்கு ஏன் நான் உங்களை செலக்ட் பண்ணேன், ஏன் உங்களை கூப்பிட்டேங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கும் அது புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் தான் உங்களை இதில் இது பண்ணி போட்டோம். படம் பார்த்த எல்லாருமே வந்து இந்த சமரசன் கேரக்டர் தான் பெருசாக பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகராறு நடக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரே சீனில் எடுத்துகிட்டு போவோம். அந்த ஒரு சண்டை சீனு எல்லாருமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதை வந்து விலக்கி விட்டு சமரசம் பண்ணக்கூடிய ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஒரே டேக் தான் போகணும், ஒரே கேமரா, ஒரே டேக். அதில் கட்டே இருக்காது. அந்த சீனில் பார்த்தா கட்டே இருக்காது. அது அவ்வளோ அழகாக அவ்வளோ டயலாக்கையும் ஸ்பான்டேனியஸாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் போகிற ஒரு சீன். அது சிங்கிள் ஷாட், அது ஒரு கட்டு இல்லாத அந்த சீன் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை மிக அழகாக நேர்த்தியாக ஸ்ரீனிவாசன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த உங்களுடைய இத்தனை வருட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அதுக்கு உங்களுக்கு கை கொடுத்துச்சு. நான் நினச்சபடி இந்த கேரக்டரை யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அஸ் இயக்குனராக நான் நினச்சேனோ அது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான எண்ணம். ஸோ அடுத்ததாக ஒரு கேரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வில்லன் கிடையாது. அது ஆக்சுவலாக நம்ம படத்தில் வில்லனே கிடையாது. ஒரு நெகட்டிவ் ரோல்னு கூட சொல்ல முடியாது. அவர் கதைக்கு ஏற்ற ஒரு நெகட்டிவ் ரோல். ஸோ அவருக்கு நாங்கள் வேற ஒரு நண்பரை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு மிலிட்ரி மேன், நல்ல மீசெல்லாம் பெருசாக வச்சுட்டு ஒரு மிலிட்ரி மேனை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. பட் அவர் வரத்துக்கு டிலே ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம கிருஷ்ணராஜ், நம்ம பட தயாரிப்பாளருடைய நண்பராக திரு லக்ஷ்மி வந்து அங்கே வரார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பார்க்கறதுக்கு கேஷுவலாக வரார். அன்னைக்கு தான் நானுமே அவரை சந்திக்கிறேன். முதலே அன்னைக்கு நான் சந்திக்கிறேன். எனக்கு அவரை பார்த்தவொடனே எனக்கு ஒரு ஸ்பார்க், இல்லையே இந்த கேரக்டர் வந்து நம்ம படத்தில் இருக்க வேண்டியவராச்சே, இந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய நெகட்டிவ் ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அவருடைய கிருஷ்ணராஜிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த கேரக்டர் இவர் பண்ணுவாரான்னு கேட்ட உடனே, சார் நான் இதோட நடித்ததே இல்லை சார், ஸ்க்ரீனில் கூட நின்னதில்லை சார், எனக்கு வராது சார், நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் வைக்கப்படுவேன் அப்படின்னாரு. நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, இதை சாதாரணமாக அங்கே வந்து பேசுங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெருசாலாம் நான் கஷ்டப்படவே இல்லை. சாதாரண ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம். ஒரு நம்மளுடைய ப்ரொடியூசரை கொண்டாந்து ட்ராப் பண்ண வந்த மனுஷனை வில்லனாக்கி அந்த படம் ஃபுல்லாக நடிக்க வச்சோம். ஸோ அவரும் ஒரு நல்ல கேரக்டர். ஸோ லக்ஷ்மி நாராயணன்ட்டு. ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இதில் வந்துட்டு எனக்கு எல்லாருமே தோள் கொடுத்தாங்க. எல்லா நடிகர்களுமே சரி, என்னோட நண்பர்கள், கேமராமேன் பரணி,
ஆர்ட் நம்ம ஆர்ட் டைரக்டர் தனுஷ் எல்லாருமே நிறைய இடங்களில் வேலை பார்த்துருந்தா கூட இந்த படத்தை பொறுத்தளவில் ஓகே இது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குறைந்த முதலீட்டில் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இதுக்கு அவங்களால எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லா கலைஞர்களுமே இதுக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த வகையில் முதல் படத்துக்கு நான் வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இது இது கண்டிப்பாக வந்துச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 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 30-40 பேர்களுக்கான ஒரு திரைப்படத்துறையில் ஒரு அவங்களுக்கான ஒரு வழிகள் வந்து கண்டிப்பாக திறந்து விடப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக நடைபெறும். அப்படி ஒரு சமரசம் கேரக்டரை வந்து என்னை யோசித்து என்னை அழைச்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி அந்த படத்தையே தூக்கி நிறுத்திருக்கிறீங்க. ஸோ மனிதம் படத்தோடைய மிகப்பெரிய அதுக்கு தோல் கொடுத்ததில் நீங்களும் ஒருத்தர் தான். நன்றி 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 நன்றி. நானும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் கொடுத்த அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆகட்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பாக. கடைசியாக எத்தனையோ இயக்குநர்கள்கிட்ட நீங்கள் பணிபுரிஞ்சிருப்பீங்க, எத்தனையோ இயக்குநர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? அவங்களுடைய துணி, அவங்க டைரக்ட் பண்ணுற விதம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம நண்பர்களாக இருந்தாலுமே நான் இயக்கின விதம், நான் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் எல்லாரையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்டேருந்தே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரை யார்கிட்டையும் கேட்டதில்லை, அப்படி யார்கிட்டையும் போய் கேட்கல. இதை நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு கேட்குறேன். கண்டிப்பாக அது இந்த இன்டர்வியூவில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து அந்த சினிமாத்தனம் இல்லாத ஒரு சினிமான்ற ஒரு பதிவு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோட் உங்கள் மூலயமா வந்து அது கேட்க முடிஞ்சிச்சு. அதில் என்னென்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து நடிப்பு சொல்லி அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் என்றது இல்லாமல் அவங்க யதார்த்தமான நடிப்பை வாழணுன்ற ஒரு ஃபீலை நீங்கள் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. நான் ஸ்பாட்டில் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அமைதியாக, சட்டில்டாக. இப்போ ஒரு டைரக்டர்ஸ்னால் நிறைய டென்ஷன் இருக்கும் ஸ்பாட்டில், பயங்கரமாக ஓன்னு கத்திகிட்ருப்பாங்க, ஏதோ ஒரு எரிச்சல்லையே வேலை செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சட்டில்டாக அழகாக அந்த டீமோட கூப்பிட்டு இதை பண்ணு ஓகே, அந்த ஃப்ரீடம். அப்புறம் அந்த அந்த முடிஞ்ச பிறகு ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு ஒரு ஒவ்வொரு ஆக்டரையும் அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதம். டைரக்டர்னால் ரொம்ப சத்தம் போட்டு ஒரு கடியாக ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்கிற ஒரு தோணிலாம் இல்லாமல் யதார்த்தமாக நீங்களும் ஒரு யதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்ட்லி அணுகுமுறை அந்த ஸ்பாட்டில் இருந்துச்சு. அது மிக சிலரால் தான் அந்த ஸ்பாட்டில் அப்படி ஒரு சட்டில்டாக குவைட்டாக காமாக அந்த அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து சமூகம் ஃபவுண்டேஷனோட ஆக்டிவிட்டியை பார்க்கணும், இதுக்கான ஷார்ட்ஸ், டிவிஷன்ஸ், ஸ்கெட்யூல் எல்லாரையும் அங்கே இயக்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். அப்படி இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் சட்டில்டாக ஸ்பாட்டில் இருந்தீங்க. அது என்னால் உணர முடிஞ்சது. அதனால தான் ஒவ்வொரு காட்சிகளும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லெங்க்தி காட்சிகளாக இருக்கட்டும், அத்தனை ஆக்டர்ஸும் பாண்டிச்சேரி ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து டைம் எடுத்து அந்த 30 days கண்டினியூஸ் ஷூட்டில் ஒத்துழைச்சாங்கன்றது வந்து உங்களுடைய அந்த அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருந்தது. டைரக்ஷன் யுக்தின்றது வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டில் எழுதும்போதே, அந்த கதாபாத்திரங்களை வடிக்கும்போதே சில டைரக்டர்ஸ் வந்து டோட்டலாக அதில் எலாபரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருந்து உங்களுடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட சொல்லி ஆக்டர்ஸ்கிட்ட நீங்கள் ஸ்பாட்டில் வேலை வாங்கின விதம் சிறப்பாக இருந்தது. அதில் நான் வந்து எந்த ஒரு பெரிய கரெக்ஷன்ஸோ அனுபவங்களோ உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய விளம்பர படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்கீங்க, அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய இயக்கியிருப்பீங்க, ஷார்ட்ஸ், டிவிஷன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. பட் திரைப்படம்னு வரும்போது இந்த அப்ரோச் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக தான் நான் உணர முடிஞ்சது. ஏன்னா நான் நிறைய டைரக்டர்ஸை பார்த்தாலும் அவங்களுடைய அந்த டென்ஷனும் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து அணுகுமுறையும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதனால் இந்த படமும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. மனிதம் திரைப்படம் உங்களுடைய கான்செப்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கலைப்படைப்பாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஓரியன்டில் தான் கதை கேட்குறாங்க. அது வந்து கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்குது. சில இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஓரியன்ட், டிஃப்ரெண்ட் ஜேர்னல் எக்ஸ்பிரிமெண்டல் மூவிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மனிதம் திரைப்படம் வந்து நீங்கள் எப்படி ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணீங்க, ஆக்டர்ஸ்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா சினிமா தயாரிப்பாளர்களுமே நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனால் அது எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸோ என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா
அவரை நான் பிரதர்னு தான் கூப்பிடுவேன். அவர் பேர் கிருஷ்ணராஜ். அவர் எப்படி சந்திச்சேன்னா, என்னுடைய குழந்தைகள் இல்லத்துக்கு அவர் ரெகுலராக ஒரு ஸ்பான்சர் மாதிரி. அவர் ஒரு தீபாவளி, நல்ல நாள், பெரிய நாள், அவர் பர்த்டே, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்னோடய குழந்தைகளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்டு இருப்பார். பிள்ளைங்களை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து எல்லா குழந்தைங்களையும் சினிமா கூட்டிகிட்டு போவார். ஹோமில் சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வேணும்னா வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர். அவர் எனக்கே தெரியாமல் நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கிறார். பட் ஒரு கட்டத்தில் அவரை நான் சந்திக்கும் போது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், எங்களுக்குள்ளே இப்படி ஒரு டாக் ஏன் வந்துச்சுன்னு கூட தெரியல. ஏதோ ஒரு வகையில் அவர் பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு பேசிட்டு, என்னுடைய ஹோம் குழந்தைங்கனாலே அவர் கிருஷ்ணராஜ் வந்துட்டாலே அவர் மேலே ஏறி கபடி விளையாடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அன்பாக இருப்பாங்க என்னோட பிள்ளைங்க. ஒரு நாள் ரோட்டில் அப்படியே ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் என்னை பற்றி ஏதோ கேட்கும்போது நான் ஏதோ சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நான் சினிமாலாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறேன். எனக்கே அதை மறந்து போச்சு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு நாள் அவர்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது, பிரதர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சினிமா பற்றி ஏதோ நீங்கள் சொன்னீங்க, வாங்களேன் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னப்போ அவர்கிட்ட போய் உட்காந்து என்னுடைய சப்ஜெக்டை சொல்கிறேன். அப்போ வந்துட்டு அவருக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரும் திரைப்படத்துறையில் எதுவும் பண்ணல. அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய அது மாதிரியான உதவிகள் பண்ணுறது. அவருடைய நிறுவனம் பேர் யோ பேக்கர்ஸ். ஸோ யோ பேக்கர்ஸ்னால் உங்களுக்கு பின்னால் நாங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் அவர் நிறைய சமுதாய பணிகள் பண்ணிட்டு இருப்பார். கடலூரில் கூட ஒரு பையன் கபடி விளையாண்டுட்டு இருக்கும்போதே மாரடைப்பில் இறந்துருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே போயிட்டு அந்த குடும்பத்துக்கு முழுக்க உதவி பண்ணிட்டு இருப்பார். வீராம்பட்டினம் மீனவர்களெல்லாம் கூட்டிகிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு கடலுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து ஜனாதிபதி வர விருது வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அவருமே. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே, அவர் ஒரு சமுதாய பணி, நான் செய்யக்கூடிய விஷயங்கள், நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய வேவ் லென்த் ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நானே நடிச்சிடுறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன், நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. எனக்கு அதுவரை இந்த சினிமாவை நம்ம எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா என்னோட பணி இந்த குழந்தைகளை பார்க்குறது, சமுதாய பணியிலே நான் மூழ்கிட்டதுனால இந்த சினிமாவை வந்து நான் மறந்தே தான் போயிருந்தேன். ஸோ கிருஷ்ணராஜ்னு ஒரு மனிதரை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது திருப்பியும் டேக் ஆஃப் ஆகுது. கிட்டத்தட்ட டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 10 வருடம் ஆயிடுச்சு டிமானிட்டைசேஷன் நடந்து. 10 வருஷமாக மறந்து போயிருந்த ஒரு விஷயத்த நான் இவரை பார்க்கும்போது தான் திருப்பியும் ஊற்று எடுக்குது. அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் வாங்க செய்வோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் உடனே பிளான் பண்ணுவோன்னு அவர் ஸ்ரீகாந்த் தேவா போய் பார்க்குறாரு, மியூசிக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல ஸ்பீட் பண்ணுறாரு, நானும் உடனே கலைஞர்களை தேடி போகிறதும், உடனே அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம், உடனே ஷூட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவரை சந்தித்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் திரைப்படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் திரு கிருஷ்ணராஜு, ஸோ இனிமேல் அவருடைய பேர் வந்து கிஷோர் ஆதித்யா, அவருடைய இதுக்கு பேர் மாற்றிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அவரும் என்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அவருக்கே நல்லா தெரியும் இந்த படம் வந்து பெருசாக பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய படம் இல்லைன்னு நல்லா தெரியும். இருந்தும் தன்னை முதன்மைப்படுத்தி ஓகே நானே பண்ணுறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து நடிக்கிறதுக்கு பெரும்பாலான நடிகர்கள் தயங்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் வந்துட்டு பிணமாகவே கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே டக்குன்னு மனசு வராது. ஸோ இதை வந்து அவர் ஓகே நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே முதலீடு பண்ணி ஸோ இதை தயாரித்து இன்றைக்கி முழுக்க அதனுடைய இசை வந்து இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா அவராக போயிருக்குதுனாக்க அதுக்கு அவர் தான் காரணம். ஸோ எனக்கு பெருசாக இதில் வேலை இல்லைன்னா கூட ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் வந்து முழுக்க அதனை வந்து தான் தோளில் தூக்கி சுமந்துட்டுருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி இந்த இன்விடேஷன் அடித்து இந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி போய் பாண்டிச்சேரி சிஎம் எல்லாம் பார்த்து நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்தையுமே அவர் முன்னிருந்து கொஞ்சம் பண்ணிக்கிறார். ஸோ திரைப்படம் அதனோட இயக்கம் இது மட்டும்தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்து தியேட்டரில் வர வைக்கிற அளவுக்கு கூடிய எல்லா பணிகளையும் மோஸ்ட்லி அவரே பார்த்துக்கிறார். ஸோ அந்த வகையில் ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் அ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் மிஸ்டர் கிருஷ்ணராஜு ஆஸ் அ மெயின் ரோல் ஆஸ் அ ப்ரொடியூசர். கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணம் குறிக்கோள் சரியாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்துக்கான பாதையை அதுவே தனியாக வகுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய எண்ணம், இந்த படத்துக்கான அந்த கருத்து ரொம்ப சிறப்பான கருத்தாக இருக்கிறதுனால எல்லாமே கூடி வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்து மனிதம் திரைப்படத்தை பற்றி பேசி
ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காவியம்தான் இந்த மனிதம். மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா மனித நேயத்தை தான் நம்ம வந்து அதை மனிதம்னு சொல்லுவோம். ஸோ மதங்களை கடந்து, மதங்களை மறந்து, மனிதத்தை மதிக்க, மனிதத்தை உணர, மனிதம் திரைப்படத்தை ஒரு முறையாவது வாழ்க்கையில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கடந்து போயிடவே கூடாது. அதை பார்த்துட்டு எங்களை போன்ற புதிய இயக்குநர்களுக்கும், எங்களை போன்ற புதுமையை நாடி செல்பவர்களுக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அது மூலயமா அவங்களுக்கு அடுத்தடுத்த படைப்புகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்வழி காணக்கூடிய ஒரு படைப்பாக வெளியில் வரும். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாத்ரா டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் மனிதம் திரைப்பட இயக்குனர் அந்த சார்பாகவும், என்னுடைய சமூகம் தொண்டு நிறுவனம் ஜாலிஹோம் எங்களுடைய இல்ல குழந்தைகள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ உங்களோட முதல் முயற்சி அஸ் எ ஃப்ரெண்டாகவும், அஸ் எ வெல்விஷராகவும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அடுத்தடுத்து மேலும் மேலும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் யாத்ரா டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.